அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ஒரு சிறப்பான அமல் பார்ப்போமா? எல்லா மக்களுக்கும் பிரயோஜனமான அமல் தான் இது. நிறைய நபர்கள் சொல்ற பிரச்சனை என்னவென்றால், கையில பணம் இல்ல. சுத்தமா பணமே இல்ல. லோன் கட்டுறதுக்கு பணம் இல்ல. ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்ல. வாடகை கூட குடுக்க முடியாம இருக்கிறோம். பணம் இல்ல. இன்னும் செக்கப்புக்கு போகணும். அதுக்கு கூட பணம் இல்ல. என்னுடைய பிள்ளைங்க வேலை இல்லாம தவிக்குது. வர்ற வருமானம் போதியதாக இல்ல. ஒரு பக்கம் 1 மடங்கு வந்துச்சு அப்படின்னா, இன்னொரு பக்கம் 2 மடங்கா செலவாகுது. இதுல நெறைய நோய் வருது, நெறைய செலவுகள் வருது அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான பதிவு தான் இது. இவ்வளவு கஷ்டமா இருக்கு. என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. ஒரு சின்ன அமல் சொல்லித் தர சொல்றாங்க. பெரிய அமல்லாம் செய்ய முடியல. எல்லாருக்குமே பொருத்தமான வஜிஃபா தான் இது. கையில் ரூ. 1 பணம் இல்லையே. வேற எந்த அமலும் உங்களால செய்ய முடியல. கவலையே வேண்டாம். இந்த ஒரே ஒரு ஆயத்த நீங்க 40 தடவை நியத்து வச்சீங்க அப்படின்னா, அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு உதவிகள் தேடி வரும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செல்வ மழைய பொழிவான். கேட்டு பணம் தராதவங்க கூட தேடி வந்து குடுத்துட்டு போவாங்க. உங்க வீட்ட தேடி அல்லாஹ் செல்வத்தை அனுப்புவான். போதும் போதுங்கிற அளவுக்கு அனுப்புவான். ஏன்னா, இந்த வசனத்தை ஓதி ஒரு நபிக்கு அல்லாஹ் தஆலா மிக உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். மிக உயர்ந்த அந்தஸ்து. அந்த அந்தஸ்தை இதுவரைக்கும் யாருக்குமே அல்லாஹ் கொடுக்கப்படல. அதுக்கு முன்னாடியும் கொடுக்கல. அப்படிப்பட்ட அந்தஸ்தை பெற்றவங்க யாரு அப்படின்னு கேட்டா, அவங்க தான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அவங்க ஓதிய ஒரு துஆ தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மிகப்பெரிய அரசாங்கத்த கொடுத்தான். அவங்களுக்கு கொடுத்தத போல யாருக்குமே கொடுக்கல. அப்படிப்பட்ட அந்தஸ்தை எல்லாம் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான். காற்று, ஜின்கள், இன்னும் எறும்புகள், விலங்குகள், பறவைகள் எல்லாத்தையுமே வசப்படுத்தக்கூடிய சக்தியையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். காரணம் இந்த ஒரு துஆ தான். இந்த துஆவ அல்லாஹ் அவங்களுக்கு மட்டும் கொடுக்கல. நம்ம எல்லோருக்குமே சேர்த்து தான் கொடுத்திருக்கிறான். இதையே அல்லாஹ் தெளிவாக குர்ஆன்ல சொல்லியிருக்கான். ஆனா நம்மள்ல எத்தன பேர் இத கையில எடுத்து ஓதக்கூடியவங்களாக இருக்கோம்? நம்முடைய பண கஷ்டத்துக்கு, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு, ஒவ்வொரு பிரச்சனைக்குமே திருக்குர்ஆன்ல தீர்வு உண்டு. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதற்கு மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நெறைய சொல்லியிருக்காங்க. நமக்கு சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நமக்கு சில குறிப்பெல்லாம் தந்துட்டு தான் போயிருக்காங்க. அதன்படி நம்ம வாழ்க்கைய வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னாலே, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்தையுமே நம்மனால அடைந்து கொள்ள முடியும். ஆனால் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த துஆவை ஓதிய பிறகு தான் அல்லாஹ் அவங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். கொடுக்கப்பட்ட அந்த அந்தஸ்தை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க வார்த்தை என்ன தெரியுமா? அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வார்த்தை குர்ஆன்ல பதிவிடப்பட்டிருக்கு. அத போலத்தான் நமக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்னு துஆக்கள் கேட்கிறோம். அத கொடுத்த பிறகு நாம என்ன கேட்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படிதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில பல்கீஸ் ராணி அப்படின்னு ஒரு அரசியை பத்தி நாம கேள்விப்பட்டிருப்போம். இவங்கள சந்திக்கிறதுக்கு இவங்க அரசாங்கத்துக்கு வர்றாங்க. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, அந்த அரசாங்கத்த விடவும் நம்ம அரசாங்கம் உயர்ந்த இடத்துல இருக்கணும். எல்லா பொருட்களுமே அவங்கட்ட இல்லாத விஷயங்கள் கூட இருக்கணும் நம்மட்ட. நாம இப்போ அவங்க முன்னாடி அமரக்கூடிய சிம்மாசனம் அவங்க இதுவரைக்கும் பார்த்திருக்கவே கூடாது. அப்படி ஒரு சிம்மாசனத்தை நான் உட்காரணும் அப்படின்னு சொல்லும்போது, ஜின்கள் எல்லாம் அவங்களுக்கு வசமா இருக்கிறாங்கல்ல. ஜின்கள்ல ஒரு ஜின் சொல்லுச்சாம், இது குர்ஆன்ல பதிவிடப்பட்டிருக்கு. அந்த ஜின் பெயர் விரித். நான் உங்களுக்கு கொண்டு வர்றேன். எவ்வளவு சீக்கிரம் அப்படின்னா, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொண்டு வந்துடுவேன். நான் அதுக்கு சக்தி உடையவனாகவும், நம்பிக்கை உடையவனாகவும் நான் இருக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின் போயிட்டு, அதே மாதிரி அவங்க அந்த இடத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி பெரிய சிம்மாசனத்தை கொண்டு வந்துச்சு. அப்படியே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? இந்த வார்த்தைய சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அதிகமாக கொடுத்தான். அவங்களுக்கு கொடுத்தத போல யாருக்குமே கொடுக்கல. அப்படி என்ன வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா, ஹாதா மின் ஃபலலி ரப்பி. இது
என்னுடைய ரப்புடைய அருட்கொடையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு நமக்கு சில வார்த்தைகள சொல்லியிருக்காங்க. யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாங்களோ, அவங்களுக்கு அது நன்மையாக மாறும். யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாம மாறு செய்றாங்களோ, அது அவங்களுக்கு தீமையாக மாறும். மேலும் சொல்றாங்க, என்னுடைய ரப்பு எவரிடத்திலும் தேவைப்படாதவனாகவும், மிகவும் கண்ணியம் மிக்கவனாகவும் இருக்கிறான். அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு என்ன நடந்தது? பல்கீஸ் ராணி வர்றாங்க. அந்த தரைய பார்த்த உடனே அவங்களுடைய உடைய தூக்குறாங்களாம். கீழ தண்ணீர் தடாகம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்புல பளிங்கு கற்களால தரை செய்யப்பட்டிருக்காம். அத பார்த்ததுமே ஆச்சரியப்பட்டுட்டாங்களாம் அவங்க. அவங்க கேக்குறாங்க, "உங்களுடைய அரசாங்கம் இது போன்றதா?" அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பல்கீஸ் ராணி, "இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வ ஏற்றுக்கொள்றாங்க. இப்படி நம்முடைய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான அதிசயங்கள் இருக்கு. ஏராளமான அற்புதங்கள் இருக்கு. எறும்பு அவங்க கிட்ட பேசும். எறும்ப பத்தி அல்லாஹ் தஆலா ஒரு சூரத்துல் நமுல் அதை பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறான். இந்த மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏராளமான துஆகள ஓதியிருக்காங்க. அதுல மிக முக்கியமான ஓதப்பட்ட துஆ தான் இந்த துஆ. அது என்ன துஆன்னு பார்ப்போமா? ரப்பிக் ஃபிர்லி வஹப்லி முல்கன் லா யம்பஹ்லி அஹ்தின் மின் ஃபஹ்தி இன்னக்க அன்தல் வஹாப். பொருள்: என் ரப்பே, என்னை மன்னிப்பாயாக. அன்றியும் பின்னர் எவருமே அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடையாக வழங்குவாயாக. நிச்சயமாக நீயே மிக பெரும் கொடையாளன். இந்த துஆவை ஓதத்தான் அவங்களுக்கு மிக சிறந்த அந்தஸ்தான அரசாங்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை அவங்க தக்க வச்சுக்கிறதுக்கு காரணம் அவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியது தான். அதனால எப்பவுமே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. முதல்ல அத வாங்கின உடனே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. அல்லாஹ் புகழுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் அதிகமாக தர்றேன்னு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறான். அதனால உங்களுடைய வாழ்க்கையில இந்த 2 விஷயங்கள நீங்க கையில எடுத்துக்கோங்க. 1, கையில சுத்தமா பணமே இல்ல, வறுமையில இருக்கோம், கஷ்டத்துல இருக்கோம், கடன்ல இருக்கோம், வேலை இல்லாம கஷ்டப்படுறோம் அப்படின்னா, இந்த சூரா ஸலாத்துல இருக்கக்கூடிய 35வது வசனம் நீங்க 40 தடவை நியத்து வைங்க. தொடர்ந்து 20 நாள் ஓதி தான் பாருங்களேன். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். கையில ரூ. 1 பணம் கூட இல்லாதவங்களுக்கு கூட அல்லாஹ் எப்படியாவது ஒரு வகையில ரிஸ்க்க கையில கொண்டு வந்து சேர்ப்பான். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த துஆவ கையில எடுத்து ஓதுங்க. 40 தடவ ஓதுங்க. 20 நாள்ல உங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும். கையில பணம் இல்லையா? கஷ்டமா இருக்கீங்களா? வேலை ரொம்ப லாஸா போய்க்கிட்டு இருக்கா? எல்லா பிரச்சனையில இருந்தும் இதுல ஒரு விடிவு காலம் கண்டிப்பா கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை இத செஞ்சு பாருங்க. அல்லாஹ்வுக்கு எப்பவுமே நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. அல்ஹம்துலில்லாஹ். எந்திரிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. தூங்க போகும்போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. ஒரு சின்ன விஷயங்கள் கிடைச்சா கூட அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க. இந்த 2 விஷயத்த மட்டும் நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் பெரிய ஒரு மாற்றத்த கொண்டு வந்து குடுப்பான். இன்ஷா அல்லாஹ். நாங்களும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். நீங்களும் எங்களுக்காக துஆ செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.